The horizontal distance between two buildings is 70 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45 degree. The height of the second building is 120 meter. Find the height of the first building. So for the building, building. So for example, so this is the first building, this is the second building. The light bottom is equal to the first given in the problem. So the horizontal distance between two buildings is 70 meter. So this is building A, this is building B. The ரெண்டு பில்டிங்கோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க 70 மீட்டர். சோ இது 70 மீட்டர்னா இந்த டாப்ல அதாவது ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்லயும் இந்த இடத்துல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாரு 70 மீட்டர் தான். சோ two buildings உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க 70 மீட்டர். That is distance between two buildings. Therefore distance between two buildings is equal to 70 meter. Then next information, the angle of depression of the top of the first building when seen from the second building is 45 degree. எங்க இருந்து பார்க்கறாங்க பாருங்க, the angle of depression of the top of the first building when seen from the top of the second building. இப்போ இது செகண்ட் பில்டிங்கோட டாப், இது ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப். சோ இங்க இருந்து இங்க பார்க்கறாங்க, இங்க இருந்து இங்க பாக்கும்போது சோ இது ஐசைட் யோர்மா ஸ்ட்ரைட்டா. சோ இங்க இருந்து எவ்வளவு டிகிரில பார்க்கறாங்க 45 டிகிரில பார்க்கறாங்க. எவ்வளவு டிகிரில பார்க்கறாங்க 45 டிகிரில பார்க்கறாங்க. அப்ப இது 45 இது என்னவா இருக்கும் 45 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ இது AB போட்டாச்சு. C D E இந்த ரேக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், that is F னு. ஓகேவா? சோ now இப்போ அடுத்து நமக்கு angle of depression, that is theta is equal to 45 degree. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். If the height of the second building is 120 meter, so height of the second building, the second building oda full height எவ்வளவு சொல்லிருக்காங்க 120 meter. 120 meter, that is height of the second building. Therefore height of the second building is equal to 120 meter is given. Okay, these are the basic information given in the problem. எல்லாமே क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. சோ நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது பாருங்க, what is we have to find the height of the first building. இந்த first building ஓட height கண்டுபிடிக்க போறோம். சோ இது first building, இது second building. ஓகேவா? இந்த first building ஓட height கண்டுபிடிக்க போறது தெரியாதுன்னா எடுத்துக்கலாம், x ன்னு எடுத்துக்கலாம். That means first building, height of the first building is equal to x. Height of the first building is equal to x. So distance between two buildings கொடுத்திருக்காங்க 70 மீட்டர். angle of depression கொடுத்திருக்காங்க 45 டிகிரி. height of the second building வந்து 120 மீட்டர். angle of the first building வந்து தெரியாது, நான் எடுத்தாச்சு, x ன்னு எடுத்தாச்சு. So அதான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். So first now let us use in right triangle. So இந்த right triangle எடுக்க போறோம் நம்ம இப்போ CDE right triangle, CDE right triangle எடுத்துக்கலாம். ஓகேவா? இது right angle, அதனால right triangle. Okay, now இப்போ நமக்கு இது ஃபுல்லா எவ்வளவு
120 டிகிரி. அப்ப இது மட்டும் எவ்வளவு வரும்? இந்த டிஸ்டன்ஸ் அதாவது E ல இருந்து C வரைக்கும் EC எவ்வளவு வரும்? 120 minus x, இது x, இது ஃபுல்லா 120. அப்ப இது என்னது? 120 minus x. So from the problem CE is equal to 120 minus x. அடுத்து எல்லாம் ஆல்ரெடி எழுதியாச்சு. So let us use tan theta. ஏன் tan theta யூஸ் பண்ண போறோம்? தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வேல்யூஸும் அந்த அட்ஜசன்ட் வேல்யூஸும் நமக்கு இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு? இங்க இந்த ஆங்கிள் ஈக்குவல் ஆச்சு. இது ரெண்டும் டிரான்ஸ்ஃபர் லைன். இந்த ரெண்டு பேரலல் லைன் வந்துச்சுன்னா இது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இது என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கு. ஏன்னா இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் டிரான்ஸ்வர்சல். ஸோ if two lines are parallel இருந்துச்சுன்னா ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் இது என்ன ஆங்கிள் பாருங்க, DEF angle DEF equal to angle இது என்னது? CDE angle CDE both are equal. So என்ன டிகிரி? 45 degree. ஏன் ஈக்குவல்னா so interior alternate angles are equal in transversal. ஓகேவா? So now you can use tan theta. So tan theta is equal to opposite side by adjacent side. So what is the opposite side? பாருங்க theta க்கு opposite என்ன இருக்கு? CE. adjacent side என்ன இருக்கு பாருங்க? CD. tan theta value 45 degree. So tan 45 degree. What is the value of tan 45 degree? 1 is equal to CE. CE என்னது? 120 minus x divided by CD என்னது? 70. Okay, now நமக்கு என்ன வேணும்? x தான் வேணும். ஃபர்ஸ்ட் இது கிராஸ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் என்னடா? மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 into 70 equal to 120 minus x. நமக்கு एक्चुअली இங்க என்ன வேணும்? 170 equal to 120 minus x. actually நமக்கு என்ன வேணுங்க? x தான் வேணும். அப்ப என்ன பண்றோம்? x என்ன கொண்டு வந்துருங்க? பிளஸ்ல வந்து மைனஸ் இருக்கு. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? 120 இருக்கு. இந்த பிளஸ் 70 ரைட் சைடு போச்சுனா மைனஸ் 70 ஆயிடும். so 120 minus 70 50 degree. so 50 meter. so x is equal to 50 meter is the height of the first building. It is the height of the first building. Therefore, height of the first building is equal to 50 meters.